வசந்தி, உனக்கு உன் அண்ணனுக்குலாம் உடம்புல வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்ல போல இருக்கே. பாரு தங்கம், உன் புருஷனை கேட்கணும்னா உன் புருஷனை மட்டும் குறிச்சு கேளு. என்னைய சேர்த்து என் குடும்பத்தை சேர்த்து இழுக்காத. எவ்வளவு கேட்டாலும் அந்த ஆளுக்கு ரோசை வர மாட்டேங்குது. அப்புறம் உன் குடும்பத்தை தான் சேர்த்து கேட்க முடியும். ஒரு பொம்பளை நடு தெருவுல நிக்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்கா. அவளை நாலு அற விடாம உன்ன சமாதானம் பேசிக்கிட்டு வந்திருக்காரு பாத்தியா தங்கம். அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேன். நான் மட்டும் இருந்திருந்தேன் நடந்திருக்கிறதே வேறையா இருக்கும். வசந்தி, அந்த இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? பத்துக்கிட்ட எருது பத்தாதுன்னு பந்தத்தை கொளுத்தி தீக்காடெல்லாம் மாத்திருப்ப. இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? இல்ல தெரியாம கேக்குற, என்ன பிரச்சனை? எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதா மறுபடியும் கிண்டி கிளறி ஏதாவது ஆரம்பிக்க பாத்தீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னது எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. சும்மா விட்டுட்டு நான் நினைக்கிறேன். அவளை நான் சும்மா விட்டுட்டு நான் நினைக்கிறேன். அந்த ராசாத்தி சிரிக்கே நான் என்ன பண்றது மட்டும் பாரு. ஏய், அவங்கள என்ன பண்ற இவங்கள என்ன பண்றேன்னு அந்த வீட்டு வாசப்படிக்க மிதிச்சுக்கிட்டு நின்னு பாலை ரெண்டுத்தையும் ஒட்ட வெட்டிடுவேன். உன் அண்ணங்கிட்ட நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். இனி என் பொண்டாட்டி எந்த காரணத்தை கொண்டு உன் வீட்டை தேடி வரமாட்டா. ஒத்த ரூபாயா இருந்தாலும் நான் சம்பாரிச்சு அவங்கள காப்பாத்திப்பேன்னு உன் அண்ணன் நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஏதாவது அசிங்கத்தை உண்டாக்குற மாதிரி நீ பண்ண, அவ்வளவுதான். யாரு கேட்டு முடிவு எடுத்தியா? நீ யாரை கேட்டு முடிவு எடுத்த? உன் மைனிய மாதிரி நீங்க ஏட்டிக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் நம்ம தான் சிரிப்பா சிரிச்சு நிக்கணும். சாமி இதை இப்படியே விட்டுட்டு தாங்க மேல மேல ஆரம்பிச்சோம். அப்புறம் உன் அண்ணன் அவ சுஜி இருக்கா பாரு, அவ்வளவுதான் எல்லாரும் பேசுவாங்க. அத உறவே வேணும்னு அத்து விட்டாங்கல. அப்புறம் என் அண்ணன் மவ யார பத்தி யார் பேசினா எனக்கு என்ன? உன்னை எதுக்கு அவங்க பேசணும்? அதுதான் என் கேள்வி. இதுக்கு விட தெரியாம நான் இதை சும்மா விட மாட்டேன். அப்படி என்ன நீ பொல்லாப்பு பண்ணிட்ட சொல்லு. அப்படி என்ன பண்ணிட்ட? அவங்களுக்கு நல்லது தானே பண்ண போன. சரி இருக்கட்டும் விடுதாங்க. நான் எத்தனையோ கெடுதல் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு. அதுக்கு இதுக்கும் சரியா போனா போகுது. அடியே தாங்க, நல்லவங்களா மாறலாம், அது தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா உன் புருஷ மாதிரி ஒரே நல்ல ஒரே அடியா ரொம்ப நல்லவனா மாறக்கூடாது. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப, ரொம்ப அனுபவிப்ப பாத்துக்கோ. எப்ப எது கிடைக்கும் எதை புடிச்சுக்கிட்டு சண்டையை ஆரம்பிக்கலாம்னு தான் ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இந்தாரு சும்மா நான் அப்படி போன பிறகு எதுவும் ஆரம்பிச்சுக்கிட்டு நின்னுங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. நான் அப்புறம் என்னைய பத்தி தெரியும்ல, ஒரு இடத்துல பணம் கட்டிருக்க வட்டிக்கு அவங்க தாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை போய் நான் கையோட வாங்கிட்டு வந்தாரேன். என்ன தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோத்தங்க. நமக்கு பிரச்சனை இப்ப இது இல்ல, நமக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவங்களாம் நம்மளை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் பணம் மட்டும்தான். கேட்ட இடத்துல பணம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நமக்குன்னு சொந்தமா ஏதாவது ஒரு வேலையை உண்டாக்கிக்கிட்டு நம்ம பழப்ப பாத்துக்கலாம். நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை? இந்த உலகத்துல கெட்டவனா இருக்கிறவனும் தப்பானவன் தான், நல்லவனா இருக்கிறவனும் தப்பானவன் தான். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம பாட்டுக்கு இருக்கணும் போல இருக்கு. அப்படி இருந்தாலும் ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சிரிச்சு அனுப்ப முடியே, அப்படியே முறைச்சுக்கிட்டு நிக்கிறேன். சரி சரி பாத்து போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. பணம் வாங்கிட்டு வர வயல எங்கேயும் ஒயின் சாப்ப பார்த்ததும் அப்படியே திரும்பிடாத. அத்தியா பாரு, இதுதான் எனக்கு பிடிக்காதது. சும்மா சொல்லி அனுப்புனேன் போ. சந்தி முக்கியமா உனக்குதான். இப்படி நான் போனதும் அவளை நோண்டி 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 ஏதாவது ஆரம்பிச்ச வந்து குமட்டில கும்மா குத்து குத்திடுவோம் பாத்துக்க. உன்னைய ஆரம்பிக்கல, நாங்க கிளம்பு. என்ன தங்க இவன் பைத்திய மாதிரி பேசிட்டு போறான். அப்படியே விடுன்னு சொல்றேன். இது எவ்வளவு பெரிய தன்மான பிரச்சனை தெரியுமா? இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம், இந்த உமாளுக்குலாம் ரொம்ப இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்புறம் கண்டவ போறவெல்லாம் நம்மள பேச ஆரம்பிச்சிருவா. இதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டை விட்டு போயிடுவீங்க. ஆனா காலம்புல இந்த இடத்துல இருக்க போறவ நான் தானே. இன்னைக்கு உன் அண்ணன் முண்டாட்டிய பேச விட்டுட்டேன்னா இனி வரும் காலம் எல்லாம் என்னை ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. அப்புறம் நானும் அவ கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே போகணும். பரவாயில்ல விடு. நீ என்ன எனக்காகவா போய் கேட்க போற? உனக்கு உன் அண்ணன் பொண்டாட்டி தான் என்னைக்கு இருந்தாலும் முக்கியம். அவங்க என் வீட்டு வாசல்ல வந்து நின்று அசிங்கப்படுத்தின மாதிரி நீ என்ன அங்க போய் அவங்களை அசிங்கப்படுத்துவா போற? பரவாயில்ல தங்க, உன் புருஷன் சொன்ன மாதிரியே எதையும் கண்டும் காணாத மாதிரி போயிட வேண்டியது. வசந்தியே, ஏய் இல்லடி இங்க பாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? எதுக்கு கோச்சிக்கிட்டு போற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடியே. பேசாத தங்க, போ. என்கிட்ட நீ பேசாத. என் வசந்தியே. நெட்டுப்பா, காஃபி ரெடி ஆயிடுச்சா இல்லையா? காலையிலேயே மணி 7:40 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு காஃபி கூட குடுக்க இந்த வீட்டுல ஆள் இல்ல. நெட்டுப்பா, ஏய் இன்னும் என்ன உனக்கு தூக்கம்? யாரடி பேர் சொல்லி கூப்பிடுற? யார பேர் சொல்லி கூப்பிடுற? அவ்வளவு இருமாப்பு பிடிச்சு போய் நிக்கிற? ஏய் ஆண்டி, பந்தியா 3 நேரமா நல்லா கொட்டிக்கிட்டியா கிளம்பலையான்னு உன் வேலையை பாத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசாம இரு. எங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் தலைக்கிட்ட அடுத்த நிமிஷம் உன் பிள்ளைய தூக்கப்பட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் ஆயிடுச்சடி? என்ன சொன்ன? அடுத்த நிமிஷம் என் பிள்ளைய தூக்கப்பட்டு போயிட்டே இருப்பியா? அப்படியெல்லாம் நீ ஆரம்பத்திலேயே பண்ணிருந்தா எங்க குடும்பமே இப்ப நல்லா இருந்திருக்க முடியும். அங்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. என் புருஷன்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத தலையிடாத. இன்னும் உன் கொழுப்பு அடங்கவே இல்லல்ல. உன் கொழுப்பை நான் எப்படி அடக்குறேன்னு பாரு. தூங்க எழுந்துட்டியாப்பா? சொல்லுங்கம்மா. எட்டப்பா, இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டது உன் காதுல விழலையா? விழுந்துச்சு. ஏன் நீ கூப்பிட்டா உடனே வந்துடணுமா? என்ன நெட்டோ பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு. தினுசா உங்க அம்மா இருக்காங்கன்னு என்ன பில்டப் காட்டுறியா? பில்டப் அவ கிடக்குற விடுப்பா. நேத்து நைட்டு என் சங்கிலியை கைட்டி கொடுத்து அதை புது டிசைனா மாத்தி எடுத்துட்டு வான்னு பணம் கொடுத்து அனுப்புன. நான் மாத்திட்டியா? சங்கிலிய மாத்திக்கிட்டு வர சொன்னியா? எந்த விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சா? ஏய் ஏய்
ஜன்னல்ல எத்தனை கம்பி இருக்கு? 1 2 3 4. சித்தப்பா அந்த சங்கிலியை கொண்டு வா. ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சங்கிலியை மாத்தி என் மருமகளுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னேன். ஆனா எந்த மருமகளுக்குன்னு சொல்லலையேம்மா. சங்கிலியா மருமவளுக்கு கொடுக்க போறியா? ஐயோ ஐயோ அடிச்சதுடா லக்கு. இந்த கீதா முக்காட்டுக்காரி வேற ஊருக்கு போயிருக்கா. இதுதான் நல்ல சமயம். சங்கிலியை நம்ம வாங்கி எடுத்துக்க வேண்டியதான். சொல்றேன் சங்கிலி என் மருமகளுக்கு தான். ஆனா எந்த மருமக குடும்பத்தை பொறுப்பா நடத்துறாளோ அவளுக்கு தான் அந்த தங்க சங்கிலி. அத்தை, சித்தப்பா உன் பொண்டாட்டி சத்தம் போட்டு கேக்குதே, ஆள காணோம். அத்தை, இங்க கீழே கீழே பாருங்க. ஏய் இந்த கால் கடியில கடந்துக்கிட்டு என்னடி பண்ற? காலை வரி விட்டுடாத, ஏந்திரடி. இத்த நான் உங்க காலை வாரி விடுவேனா? என்னத்த பேசுறீங்க? நீங்க என் குலசாமி எத்த. இவ்வளவு நாள் நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இப்பதான் உங்களோட உண்மையான அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் உங்க காலுக்கு செருப்பாக கடந்து தேய ஆசைப்படுறேன் எத்த. சித்தப்பா உன் பொண்டாட்டிக்கு திடீர்னு என்ன ஆச்சு? தெரியலையேம்மா. இத்த இனி மன்னிச்சுட்டு சொல்லுங்க, அப்பதான் நான் எந்திருப்பேன். இனிமே குடும்பத்தெல்லாம் நான் பொறுப்பா பாத்துக்கோ இத்த. இனி நம்ம குடும்பத்தை நான் எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு போறேன்னு மட்டும் பாருங்க எத்த. அந்த தங்க சங்கிலியை மட்டும் என் கழுத்துல போட்டுடுங்க எத்த. சரிம்மா எழுந்துருமா. உன்னை பத்தி எனக்கு தெரியுமா? நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாதா என்ன? நீ சேர்க்கதான் எனக்கு பிடிக்கல. இனிமே நான் எவ கூடயும் சேர மாட்டேன் எத்த. இது உங்க 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 நரச்ச முடி மேல சத்தியம். இனி நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் பாருங்க. உனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நீ நாள் முழுக்க இப்படியே காலு கடியில கடந்தாலும் கிடப்ப. எங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு எங்களை ஆள விடு. என்னங்க நீங்க பேசுறீங்க? வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தானே நான் இருக்கேன். அத்தை இங்க வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. இனிமே நீங்க ஒரு வேலையும் தொடக்கூடாது. உங்களை நான் தங்க தட்டுல வச்சு தாளாட்டுறேன் இத்த. உட்காருங்க. உங்களுக்காக இந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல கோயிலே கட்டி இருக்க இத்த. அந்த கோயில நீங்க தான் குலசாமி. செஞ்சே தெரியாமலோ நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா என்னைய மன்னிச்சிருக்க இத்த. என்னைய மன்னிச்சிருக்க. இப்படிடா உன் அம்மாவோட ஐடியா எப்படி? அங்க ஜங்கல் என்னதும் வாயை பொழந்துகிட்டு போற பத்தியா உன் பொண்டாட்டி? இதையே சாக்கா வச்சு அவளை என்ன பண்றேன்னு பாரு. இவ்வளவு நாள் எனக்கு இந்த ஐடியா தெரியலையே. ஏமா அன்னைக்கே நீ சொன்ன ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடிதான் கறக்கணும்னு. அது இப்ப சரியா இருக்குமா? என்னடி லட்டு, நீ சொன்ன மாதிரியே செஞ்சியே இல்லையா? நீங்க சொன்னதை அப்படியே என் ஆச்சிக்கிட்டயும் என் தாத்தா கிட்டயும் சொல்லிட்டேன். டக்ளஸ் மாமா எப்ப பாரு குடிச்சிட்டு வரப்பெல்லாம் என்னைய அடிப்பாரு, என்னைய திட்டுவாரு, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் என்னை அடிக்கிறதெல்லாம் நான் வீட்டுல சொன்னா என் அத்தைகிட்ட சண்டை பிடிப்போம்னு என்னைய மிரட்டுவாருன்னு என் ஆச்சிக்கிட்டையும் என் தாத்தா கிட்டையும் நல்லா போட்டு கொடுத்துட்டேன். யாருக்கிட்டுமே பேசவே இல்லை ஆச்சி. டக்ளஸ் மாமாவே நான் பசங்க கூடலாம் பேசுறேன்னு பொய் சொல்றாருன்னு அவர் மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுட்டேன். வீட்டுல சண்டை எதுவும் போட்டாங்களா? ஆச்சி கேக்குறோம்னு சொல்லிருக்கு. கேட்டுச்சா என்னன்னு தெரியல. சரி ஏதாவது பிரச்சனை வந்தா இப்படியே சொல்லு. என்ன அம்மாவும் அப்பாவும் கேட்டா கூட இப்படியே சொல்லு, புரியுதா? பிரச்சனை ரொம்ப அதிகமா போச்சுன்னா நான் சொல்ற மாதிரியே செய்யி. சரி. ஆமா அன்னைக்கு எதுக்கு எங்க டக்ளஸ் மாமா வந்ததும் நீ ஓடிட்ட? ஏய் எங்கேயும் என்னை பிடிச்சி அடிச்சிருவாங்கன்னு பயந்தாண்டி. நீ சொல்லாத. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு எங்க டக்ளஸ் மாமா வந்ததும் என்னை விட்டுட்டு ஓடிட்ட. இனிமே யார் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்டி. நானே தைரியமா பேசுறேன். இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வரியா? இங்க வரணும். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் பாப்போம்ல பஸ் ஸ்டாப், அங்கேயே வந்துரு. நீ பைக்ல கூப்பிட்டுட்டு போறேன். சரி வரேன். எப்பவும் சாக்லேட் வாங்கிட்டு வரவே, இன்னைக்கு வாங்கிட்டு வரலையா? உனக்கு இல்லாத சாக்லேட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. நீ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நான் என்ன வாங்குறது? அப்ப எப்பவும் நான் தான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? நீ என்ன கொடுக்க மாட்டியா என்ன? உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தாரேன். இனிமே எவ்வளவு இந்த வீட்டுக்கு வருவா வரட்டும், அதுக்கு பிறகு பேசிக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஒருத்தையும் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டால பாரு. அப்படி அவளை கதவை சாத்திக்கிட்டு உள்ளாரைய கடந்து விட்டா. நெட்ட வழியாவது குட்ட வழியாவது எந்த நொல்லியும் என்கிட்ட பேச தேவையில்லை. உண்டு என் வேலை உண்டுன்னு இனி இருக்க போறேன். இனி எவகிட்டையும் எந்த சங்கத்தமும் வச்சுக்க போறதா இல்ல. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லார பத்தியும். இப்பதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மகிட்ட எதுவும் வேணும்னா மட்டும்தான் எல்லாரும் பழகுவாளுவ. நம்ம தேவை முடிச்ச பிறகு தூக்கி போடுற ஆளுவதானே எல்லாரும். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்குன்னு ஒரு நேரம் வராமலா போயிடும். இன்னைக்கு இருந்தாலும் என்னை தேடி வருவீங்க. அப்ப இருக்க உங்களுக்கு நான் யாருன்னு அப்ப காட்டுறேன். எல்லாருக்கும் கொடுத்து அழிஞ்சு போனது மட்டும் தான் மிச்சம். நீ எவகிட்டையும் வச்சுக்கிறதா இல்ல. என்னடி செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சேன். ஏக்கா என்னக்கா ஆச்சுன்னு ஒருத்தி கேட்க வந்தாலா பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வசந்தி தான். அவதான் சொல்லி கொடுத்துருப்பா. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு. அப்பவே என் வீட்டு கழுவி நல்லா சொல்லிச்சு உரைக்கிற மாதிரி. இவ கூடயும் சேராதடி. எல்லாம் நல்லா வாங்கும் போதுதான் வாங்குவாளுவ. நமக்கு எதுவும் ஒரு கஷ்டம்னா எவ்வளவு உதவ மாட்டான்னு அப்பவே சொன்னிச்சு. அதான் வயசுல பெரியவங்க பேச்ச கேட்கணுங்கிறது. அவசர கொடுக்க இப்பதானே தெரியுது. அவ குடும்பம் தான் அவளுக்கு முக்கியம். ஏய் ஒரு ஆள் வந்து நின்னு தண்ணி குடுன்னு கேட்டே 5 நிமிஷம் ஆகுது. என்ன புலம்பிக்கிட்டு கிடக்க? இடான வீட்டுல புலம்பிய குடும்பத்தை ஒண்ணும் இல்லாத ஆக்கிறதுக்கு தான் நீ லாய்க்கு. ஆமா நான் புலம்புறதாலதான் அப்படியே ஒண்ணும் இல்லாத போகுது. சும்மா ஐரியா. தண்ணி கொஞ்சம் சூடு காட்டி எடுத்துட்டு வா. காசே வாமா வா. இல்ல அங்கதானே இருக்கு. ஆமா அவ அங்கதான் இருக்கா. எங்க உன் பொண்டாட்டி? நீ கேட்டேன் எடுக்க போயிருக்கா. அவளை கூட்டிட்டு நேரா அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் வா. எதுக்குமா? என்னாச்சு? வாடாங்கறல. என்ன விஷயம் ஏது விஷயம்னு அங்க போய் சொல்றவா.
ஸ்டேஷனுக்கா? எதுக்கு எதுக்கு? இது உன்னை நான் தண்ணி தானே கேட்டேன். ஆமா, இப்ப தண்ணி தாங்க முக்கியம். ஏன் ஏன் அவன் மறுபடியும் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தானே? ஒரு ஆள் இருக்கிற தள்ளி விட்டு எப்படி போய் வம்பு வாங்குற பத்தியா இவ? ஐயோ கடவுளே, என்ன சொல்றதுன்னு புரியல. யாரும் என்கிட்ட பம்புல வாங்கலடி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல இப்பதான் எல்லாத்தையும் சொன்னா என்கிட்ட. சொன்னா என்ன சொன்ன? படுபாவி பையன் குடிச்சிட்டு வந்து பிள்ளைகிட்ட ஏதோ ராவடி பண்ணிருக்காமல இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாடா ராசு, இப்பதான் பிள்ளை தேம்பி அழுதுகிட்டே என்கிட்ட சொல்றா. ஏடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வீட்ல எதுவும் கவனிக்க மாட்டியா நீ? நம்ம வீட்ல இருக்கையிலே அவன் பிள்ளைய அப்பப்ப அடிச்சிருக்கான். எதுவும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னா உன் அத்தையை தூக்கப்பட்டு மிதிப்போம்னு பயம் வேற காட்டியிருக்கான். அட பாவி சண்டாளா, இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அவன். நான் அவனை போய் கேட்டதுக்கு ஆத்தாள் மாமன் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தீங்க. இப்ப தெரியுதா உங்க மருமையனோட லட்சணம்? ஏடி உண்மையில தெரிஞ்ச பிறகுதானே இப்ப நான் வந்திருக்கேன். நேரா ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கும். ஏன் எதுக்கு? இன்னைக்கு அப்படிதான் கேஸ் கொடுத்தீங்க. அப்புறம் நீங்களே 2 நாள் கழிச்சு என் மருமைய பாவம் கேஸ வாபஸ் வாங்கலான்னு போய் கூட்டி வந்தீங்களா இல்லையா? சும்மா இந்த நடிப்புல என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரிய வேண்டாம். போலீஸ்லாம் அவனுக்கு சரிப்பட்டு வராது. நான் போதும் அவனுக்கு. சாணியை கரைச்சி அவன் மூஞ்சில ஊத்தி விளக்கமத்த கொண்டு அடிச்சு ஊரை விட்டு துரத்தல அவன. நான் உன் வீட்டுக்கு மருமவ கிடையாது. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்கம்மா. என்ன இப்ப தப்பு பண்றாங்க? அப்புறம் உன் பிள்ளை தான் சொல்லிருக்கல, சொல்லாமலே உங்க அம்மா அங்க வந்து பேசுறாங்க. என்னைக்குமே மருமையை விட்டு கொடுக்காதவங்க இப்ப வந்து பேசுறாங்கன்னா அப்ப ஏதோ இருக்குதுனே. பாவி பையன் வீட்ல இருந்து என்ன பண்ணிருக்கான் பாத்தியா? இன்னும் அவனை ஊருக்குள்ள விட்டு வச்சிருந்தா அவன் ஊரையே நாசம் ஆக்கிடுவான். இந்த ஊருக்கே அசிங்கம் அவனாலதான். நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க. மறுபடியும் என்ன ஏதுன்னு தெரியாம அவசரப்பட்டு நம்ம எதுவும் பேச வேணாம். ஒரு முறை கண்டிச்சு விட்டுட்டோம்ல, அதோட நிறுத்து. மீண்டும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப தப்பு. பேசாம வேலையை பாருங்க. ஏமா நீயும் தான், நீ பெத்த மவளை தான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கான். அதானே பார்த்தேன். எங்க நம்ம மச்சான போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா தங்கச்சி வாழ்க்கை நிற்கதியா போயிடும்னு தானே யோசிக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல பேச்சு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பிரச்சனையை இதோட விட்டுட்டு பேச்சு. இதுக்கு மேலேயும் இது மாதிரி ஏதாவது நடந்தா அப்ப சும்மா விட வேணாம். சரி ராசு, நீ சொல்ற மாதிரியே நாங்க எதையும் கேட்கல. நான் மறுபடியும் அவன் இதே மாதிரி ஏதாவது பண்ணா அப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. அப்ப தெரியும் நான் யாருன்னு. என்ன எத்த ஆரம்பிக்கிறதுல ஆரம்பிச்சுட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி பச்சை கொடி காய்ச்சிட்டு போல இருக்க. உன் வீட்டு பேர பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பியா? அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அவளுக்கு இப்படி எல்லாம் நடந்தா நீ சும்மா இருப்பியா? புருஷனை எதுக்கு போய் கேக்குற? ஓ மவளை போய் நீ கேட்கலாம்ல. ஏண்டிச்சிருக்கியா அவன் இப்படி எல்லாம் பண்ணானே கேட்கலாமா வேணாமா? அப்படியெல்லாம் கேட்டுவிட்டாதான் வான கிடிஞ்சு 2ஆ விழுந்துருவேன். உனக்கு இப்ப என் மவளை கேட்கணும் அதானே? ஆமா, வச்சு படைக்கிறவ அவதானே. ஒழுங்கா இருந்தா எதுக்கு அவ புருஷன் இப்படி எல்லாம் இருக்க போறா? வாடி என் கூட வாடி. ஏன் இப்படி எல்லாம் பண்றான், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணானே நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறவா? எங்கேயாவது போய் அடிச்சுக்கிட்டு சாவுங்க. ஒரு விஷயத்த சும்மா விடுவோம்னா இருக்க முடியாது போல இருக்கு. அடியே அடியே தங்கம், கூப்பிடுங்க உங்க மவளை வெளியில. ஏ தங்கம், என்ன தங்கம், என்ன பிரச்சனை? மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க இவங்க? தங்கம், உன் புருஷன் பண்றதெல்லாம் சரியில்லை தங்கம். இனிமே அவனை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு. நீங்க என்ன பச்சை பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு வரீங்க? உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. சோத்துல உப்பத்தான போட்டு திங்கறாங்க. பேசிக்கிட்டே இருக்கல. ஆமா பேசுறீங்க நீங்க பேச்சு. இந்த பாரு, நீ என் புருஷனை அசிங்கப்படுத்தினதுக்கு உன்னை நான் என்ன செஞ்சிருப்பேன்னு தெரியாது. என் புருஷன் தான் போனா போதே விடுன்னு என்னை அமைதியா இருக்க சொல்றாரு. சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு மறுபடியும் எங்க வந்து நின்னு கத்துறீங்க? உங்க பிள்ளைய நீங்க ஒழுங்கா வச்சுக்க வேண்டியதானே? என் புருஷன் உங்க பிள்ளை மேல அக்கறைப்பட்டது பெரிய தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாமியோல. இனிமே எங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க. நாங்களும் உங்ககிட்ட எதுக்கும் வரமாட்டோம். அதுக்காக தான் நீ இவ்ளோ நாடகம் நடத்துறீங்க. ஏய், என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. உன் புருஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? ஏண்டி நீ ஒரு பொம்பளை தானே? உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தனா இந்த விஷயத்தை இப்படி சும்மா விட்டுருப்பியாடி? உன் புருஷன் பண்றதெல்லாம் உனக்கு தெரியாமலா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சிருந்துதான் மூடி மறைச்சு ஊட்ட காலி பண்ணிட்டு வந்துட்டு போல இருக்கு. என்ன இங்க வா ரிபோவி பயல, எல்லாம் நல்லா இருப்பியாடா? நான் இன்னைக்கு என்ன பண்றது பாருடா. உன்னை விளக்கமாத்த கொண்டு அடிச்சு துரத்துல என் பேரு ராசாத்தி இல்லடா. ஏய் உட்ரி என் புருஷனே, உட்ரி. கழுவி மரியாதையா உன் மருமவளை என் அண்ணன் சட்டையில இருந்து கையை எடுக்க சொல்லு. எவ்வளவு கொழுப்பு இருக்கும். நாமளே கை நீட்டி அடிக்கிறேன். தங்கம் தங்கம் விடு வேணாம். ஐயோ அம்மா அவி சண்டாளி, புருஷன் பண்ண தப்பெல்லாம் விட்டுவிட்டு எங்களை இப்படி அடிச்சு சாவடிக்கிறிய. நீ நல்லா இருப்பியா? என்னடி தப்பு பண்ணா என் புருஷன்? என்ன பண்ணா உன் புருஷன்? என் பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்கிட்டாண்டி. இப்ப சொல்லடி பதில, இப்ப சொல்லு. இதுக்கு நான் ஒரு பெத்த தாயா என்ன பண்ணணும்? இப்ப இவனை விளக்கமாத்தல அடிச்சு துரத்துறதுல தப்பு இல்லதானே? சொல்லடி வெக்க கட்டவள. என்னையா டக்ளஸ் இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? பதில் சொல்லையா கேக்குறாங்கல்ல. அவன் எப்படி பதில் சொல்லுவான்? அவன் தான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான்ல. சீ, இப்படி பண்ணிட்டியே.